அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் லலிதா எம்ஜி. தெரிந்து கொள்வோம். இன்று இந்த வீடியோ எடுக்கின்றேன். ஹலோ வீவர்ஸ், ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீல் சேர் பார்த்திங்களா, நான் வீல் சேரில் உட்காந்துருக்கேன். இந்த வீல் சேர் தான் நான் வீட்டுக்குள்ளே பாய்க்கிறது. கிச்சனில் சமைக்கிறப்ப அங்கே பிடிச்சிக்கிட்டு மேஜர் 2 மேஜர் இருக்குது. அப்புறம் இந்த கதவெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ அதோட அந்த கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சனு. ஸோ அதனால் நான் அந்த கிச்சனில் நின்றுக்கிட்டு சமைச்சிடுவேன். ஓகே, சமைச்சு முடித்ததும் ஹாலுக்கு வந்ததும் இந்த வீல் சேர் பாய்ச்சிக்குவேன். இதில் தான் நான் வந்து வீட்டுக்குள்ளே வீடு கூட்டுறது, இங்கிட்ட இந்த ரூமுக்கு போகிறது, அந்த ரூம் சாமி ரூமுக்கு போகிறது எல்லாமே இந்த வீல் சேர் தான். ஓகே, வீல் சேர். இந்த வீல் சேர் யார் வாங்கி கொடுத்தா? இப்போ என் கணவர் வாங்கி கொடுத்தாரு. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு இந்த வீல் சேரு. கணவரோட வீல் சேர் தான் நான் இப்போ பாவிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அவருக்கு ரொம்ப நல்ல மனசு, நல்லா இருக்கட்டும். அவரோட வீல் சேரு இப்போ நான் பாவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதும் வந்து இந்த வீல் சேரில் உட்காந்து தான், நின்றுக்கிட்டு எடுக்க முடியாது. எப்போ உட்காந்தாலும் இந்த சோஃபாவில் உட்காந்து எடுப்பேன். ஸோ இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இந்த வீல் சேரில் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து யார் சம்மந்தப்பட்டது தெரியுங்களா? சென்டர் வீடியோ யார் வீடியோ நான் போட்டேன்? சடாம் ஹுசேன் தானே போட்டேன். அது என்ன முடியல. இப்போ இந்த வீடியோவில் சடாம் ஹுசேனை பற்றி நான் இப்போ கொஞ்சம் பேசுகிறேன். அதாவது ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, சடாம் ஹுசேனோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறதுக்கு முந்தி அவரை பற்றி கொஞ்சோண்டு குறிப்பு சொல்லிக்கிறேன். சடாம் ஹுசேன் வந்து சடாம் ஹுசேன் 5வது பிரசிடென்ட் ஈராக் நாட்டுக்கு. அவர் வந்து அவரோட அந்த இஸ்லாம் மதம் வந்து என்ன முஸ்லீம் மதம்னா சுன்னி முஸ்லீம் மதம்னுவாங்க. சுன்னி முஸ்லீம் மதம்னு. இந்த சுன்னிங்கிற வார்த்தை வந்து தமிழில் வந்து கெட்ட வார்த்தை. அதாவது தமிழர்களுக்கு இது வந்து கெட்ட வார்த்தைன்னு வாங்க, ஆளுங்களுக்குள்ளே பேசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த சுன்னிங்கிற பேர் வந்து இஸ்லாம் மதத்தில் வந்து ஒரு மத பிரிவினரை சேர்ந்த மதம் சுன்னி மதம். சுன்னி இருக்குது, இன்னும் மற்ற மதங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இவர் சுன்னி முஸ்லீம் மதத்தில் இருந்திருக்காரு. சடாம் ஹுசேன் பேர் வந்து எல்லாரும் கூப்பிடுறது வந்து, அதாவது சிறப்பு பெயரில் எந்த பேரை வச்சு கூப்பிட்ருக்காங்கன்னா பாதுஷா சதாம். இவர் பிறந்தது வந்து 28ஆம் தேதி 1937 பிறந்திருக்காரு சடாம் ஹுசேன். எந்த இடத்துல பிறந்தாருன்னா டிக்ரிக்ன்ற இடத்துல ஈராக் நாட்டில் பிறந்திருக்காரு. ஓகே, ஸோ இப்போ இவர் வந்து ஈராக் நாட்டை சேர்ந்தவர். சடாம் ஹுசேனுக்கு பிடித்த உணவு எது தெரியுங்களா? சடாம் ஹுசேனுக்கு ரைஸோட பொட்டேட்டோ பிடிக்குமா. பொட்டேட்டோ எந்த வெரைட்டியாக இருந்தாலும், என்ன மாதிரி சமையல் செஞ்சுருந்தாலும் பொட்டேட்டோவில் அது அவருக்கு பிடிக்குமா. சோறோடு போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா. அப்புறம் வந்து ப்ரோக்கோலி தெரியுங்களா? ப்ரோக்கோலி பச்சை கலரில் இருக்கும் தெரியுங்களா? அந்த பச்சை கலர் ப்ரோக்கோலி வந்து சடாம் ஹுசேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம். பச்சை கலர் ப்ரோக்கோலி. அதனால தான் சடாம் ஹுசேன் வந்து பாருங்கள் 69 வயசுலேயும் ஏதோ சுமாராக கொஞ்சம் நல்லா இருக்காரு பாருங்க. அவ்வளோ மோசமாக இல்லை, அவ்வளோ உடம்பு நல்லா இருக்குது பாருங்க. காரணம் என்ன? ப்ரோக்கோலி சாப்பிட்ருக்காரு. ப்ரோக்கோலியில் வந்து பச்சை ப்ரோக்கோலியில் வந்து அவ்வளோ உயிர் சத்துக்கள் அவ்வளோ இருக்குதான். ப்ரோக்கோலி பச்சை கலரில் இருக்கும் பாருங்க, குண்டா ரவுண்டாக கடைகளில் விற்கும் பாருங்க ஷாப்பிங்கில். அது சொல்கிறேன், அதுதான் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம் சோறோட பொட்டேட்டோ. அப்புறம் இன்னொன்று வந்து மீன். அவருக்கு வந்து சடாம் ஹுசேனுக்கு எந்த மீனாக இருந்தாலும் அவர் சாப்பிடுவாராம். ஆனால் அவருக்கு பிடிச்ச மீன் வந்து எது தெரியுங்களா? கிங்ஃபிஷ்னா தமிழில் வந்து அதாவது வஞ்சார மீன் பெருசாக இருக்கும் மீன். அது நல்லா ருசியாக இருக்கும், ருசியும் இருக்குது. அது நல்லா பக்குவமாக எல்லாம் மேரினேட் பண்ணி அந்த மீனை வந்து பொரிச்சா சரியான ருசியாக இருக்கும். ஆனால் அவ்வளவும் ருசி கொடுக்காது. ஆனால் வந்து அந்த கிங்ஃபிஷ் வஞ்சார மீனில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கு நல்லது. நம்ம மனுஷங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு துண்டு சாப்பிடணும், நல்லது. ஆனால் டெய்லி சாப்பிடக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் அல்லது
நாள் சோறோடு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து அந்த மீனை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சப்புடு தான் இருக்கும், ஆனால் ருசி ரொம்ப, அந்த மேரினேட் பண்ணி நீங்கள் பொரிச்சிங்களா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன்னா அந்த மேரினேட்டில் உள்ள உப்பு, மிளகா, இன்னும் காரம் எல்லாமே உள்ளுக்கு போகுது இல்லை. இப்போ கரம் மசாலா அதெல்லாம் அது ருசி கொடுக்கும் நல்லா. ஓகே, அது ஒன்று. வஞ்சார மீன் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அப்புறம் பீஃப்னால் மாடு ரொம்ப பிடிக்குமா அவருக்கு, மாட்டரிசி. ஏன்னா அவர் முஸ்லீம் இல்லை, முஸ்லீம்காரங்கெல்லாம் மாடு நிறையா சாப்பிடுவாங்கல்ல, மாடு சாப்பிடுவாராம். அப்புறம் சிக்கன், மாட்டுக்கு அடுத்து சிக்கன் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. பீஃபை விட சிக்கன் தான் ரொம்ப பிடிக்குமா. டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவாராம். ஓகே, சிக்கன். இதெல்லாம் வந்து அவரோட உணவுப் பொருட்கள், பிடித்தமான உணவு பொருள்கள். இவைகள்லாம் சோறோட கலந்து இதெல்லாம் சாப்பிடுவார். இதை தவிர மற்ற காய்கறிகளும் சாப்பிடுவார், இல்லைன்னு இல்லை, எல்லாம் சாப்பிடுவார். ஆனால் அவருக்கு பிடிச்சது வந்து இப்போ நான் குறிப்பிட்டது. ஓகே, அப்புறம் வந்து பழங்களில் வந்து அவருக்கு எது ரொம்ப பிடிக்குமான்னா, ஆரஞ்சஸ் பிடிக்குமா, ஆப்பிள் பிடிக்குமா, இந்த பியர்ஸ் பழம் இருக்குது இல்லை, பியர்ஸ் பழம் அது பிடிக்குமா, ப்ளம் பழம் பிடிக்குமா, இதெல்லாம் அவர் சாப்பிடுவாராம் வீட்டில். அவர் வீட்டில் சாப்பிடுவாராம். ஓகே, இது வந்து அவரோட சாப்பாடு சம்மந்தப்பட்ட விவரங்கள். ஸோ இப்போ சதாம் ஹுசேனோட பிள்ளைங்க பேர் சொல்கிறேன். உடைன்றவர் வந்து மதேசன், 1964 பிறந்தவர் உதய் எல்டர்சன். அவரோட தம்பி வந்து கொசை, அவர் 1966 பிறந்தவர். இந்த உடையும் இந்த கொசையும் அண்ணன் தம்பி 2 பேரும் எதில் இறந்தாங்க? அமெரிக்காக்காரனுங்க வந்து ஈராக்கில் வந்து ஈராக் உள்ளே வந்து சதாம் ஹுசேனை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, பிடிக்க வந்தாங்கல்ல. அந்த டைமில் 7வது மாதம் 3வது மாதம் வந்து உள்ளுக்கு பூந்து எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க சதாம் ஹுசேனை. 7வது மாதம் சதாம் ஹுசேனோட அந்த 2 பையன்களையும் சுட்டு கொண்டுட்டாங்க, துப்பாக்கியில் சுட்டு கொண்டுட்டானுங்க. யார்? அமெரிக்கா நாட்டுக்காரனுங்க, வெள்ளைக்காரனுங்க, அவனுக்கு கொண்டுட்டானுங்க. அந்த எல்டர்சன் உடாய் இருக்கானே, அவனோட மகன் 14 வயசு பையன், அந்த பையனையும் கொண்டுட்டானுங்க. அந்த உடையோட மகன் 14 வயசு பையன் தெரியுங்களா, அந்த பையன் பேர் என்ன தெரியுங்களா? அவன் பேர் முஸ்தபா ஹுசேன். சதாம் ஹுசேனுக்கு 2 மனைவிகள். அதில் முதல் மனைவி பேர் வந்து சஜீடா, 2வது மனைவி பேர் வந்து ஷமீரா ஷா பண்டர். சதாம் ஹுசேன் ஏன் 2வது கல்யாணம் பண்ணாரு தெரியுங்களா? அது யாருக்காவது தெரியுமா? ஒரு பிரசிடென்ட் வந்து ஏன் 2வது கல்யாணம் பண்ணுறாரு? என்னன்னா மொத மனைவி சஜீடா, அவங்க கூட பிரச்சனை. இந்த சஜீடாங்கிற மனைவி இருக்காங்களே, சதாம் ஹுசேனோட மனைவி, அவங்க வந்து சதாம் ஹுசேன்கிட்ட நல்லா இல்லை. சதாம் ஹுசேனுக்கும் இந்த சஜீடாங்கிற மனைவிக்கும் 2 பேர்த்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காம போச்சு. 2க்கும் ஒத்து வரல. ஏதோ பிரச்சனை அவங்க வீட்டில், கணவன் மனைவிக்குள்ள. பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருந்திருக்காங்க, ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஸோ அப்போ வந்து ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து மனைவி கூட தொடர்பு இல்லாதனால, இந்த மனைவி சஜீடா அவங்க கூட தொடர்பு இல்லாதனால, அப்புறம் அவர் வந்து பிரசிடென்ட் வேலை செய்கிறாரு ஆம்பளை, அவருக்கு வந்து மனைவி வேணும் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், 2வது மனைவி சமீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சமீரா ஷா பண்டாரை 1986 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2வது மனைவியை சதாம் ஹுசேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, மனைவினால். மனைவி சதாம் ஹுசேன்கிட்ட நல்லா இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, 2 பேர்த்துக்கும் புரிந்துணர்வு இல்லை. ஸோ இப்போ அவர் ரொம்ப நாள் பார்த்துருக்காரு, வேற ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓகே, இதுதான் கதை. இவரே போய் மனைவி இருக்க 2வது மனைவி எடுக்கலை. மனைவி கூட பிரச்சனை, அவங்க பேச்சுவார்த்தை இல்லை, 2 பேர்த்துக்கும் ஒத்து போகல. அவர் தனியாக வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காரு, தனியாக தான் இருந்திருக்காரு. அவள் பார்த்துருக்காரு, சரி நம்ம போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவர் 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 2வது மனைவி ஃபோட்டோ அவங்க பாருங்கள், இருக்கும் பாருங்கள். 2வது மனைவி ஃபோட்டோ, மனைவி ஃபோட்டோவும் இருக்கும். இதெல்லாம் அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். சதாம் ஹுசேனோட 5 பிள்ளைங்க பேரையும் நான் இப்போ சொல்கிறேன். பெரிய பையன் பேர் வந்து உடாய், 2வது பையன் பேர் வந்து கொசாய், 3வது வந்து பொம்பளை பிள்ளை சதாம் ஹுசேனுக்கு
மகள் பாட்டுன்னு வருது. ரெண்டாவது பொம்பளை பிள்ளை வந்து ராணான்னு வருது, ரா நா. மூணாவது பொம்பளை பிள்ளை வந்து ஹாலான்னு வருது, ஹாலா, HALA. இன்னொன்று சொல்கிறேன், ஈராக் நாட்டில் சடாம் ஹுசேனை கொல்லறதுக்கு எத்தனை வருஷமாக வந்து அந்த நாட்டில் உள்ள கெட்டவனுங்க ஷியாம் முஸ்லீம் படைங்க. இன்னொன்று வந்து அந்த குர்டிஷ் மக்கள் அவங்களும் ஷியாம் முஸ்லீம் படைங்களும் 25 வருஷமாக சடாம் ஹுசேனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஷியாம் முஸ்லீம் படைகளோட வேற யார் சம்மந்தப்பட்டா பட்டு இருப்பா நினச்சி பாருங்க. அமெரிக்காக்காரனுங்களும் இந்த ஈராக் நாட்டில் உள்ள ஷியாம் முஸ்லீம் படைகளும் இந்த குர்டிஷ் மக்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து 25 வருஷமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சடாம் ஹுசேனை கொல்றதுக்கு. ஆரம்பத்துலேருந்தே அமெரிக்காவுக்கு சடாம் ஹுசேன் மேலே ஆத்திரம். ஓகே, இந்த என்னனால தான் ஓகே. ஸோ அப்போ வந்து 25 காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா கொல்றதுக்கு சடாம் ஹுசேனை. இன்னொன்று வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒசாமா பின் லாடன் இருக்கார். ஒசாமா பின் லாடன் இந்த அமெரிக்கா ட்வின்ஸ் டவர், இந்த கட்டடம் வர்த்தக கட்டடம், அமெரிக்கா வர்த்தக கட்டடம், வணிகம் செய்கிற கட்டடம், அந்த ட்வின்ஸ் டவரை இடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஒசாமா பின் லாடன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இப்போ அவர் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் பண்ணார், எதனால் பண்ணார், ஏன் கட்டடத்தை போய் ஏரோப்ளைனை விட்டு 3 ஏரோப்ளைனை விட்டு, ஏன் இந்த 2 ஏரோப்ளைனை விட்டு 2 கட்டடம் அடித்தார். அப்புறம் வேறு பக்கம்லாம் போய் ஏரோப்ளைனை கொண்டு போய் எல்லாம் வந்து இடித்து சேதமாக்கினார். யார்? ஒசாமா பின் லாடன். ஏன் அப்படி பண்ணியிருப்பாருன்னா நல்லா நினச்சி பார்க்கணும். என்னன்னா இந்த சம்பவம் நடந்தது வந்து 2001 9வது மாதம் 11ஆம் தேதி 9வது மாதம் 2001 இந்த சம்பவம். அமெரிக்கா ட்வின்ஸ் டவர் அந்த வணிக வர்த்தகம் மையம் கட்டணம் அதை வந்து இடிச்சிருக்காரு ஏரோப்ளைன் விட்டு. அந்த சமயத்தில் ஏன் அவர் பண்ணியிருப்பார் அப்படி, அதெல்லாம் நான் யோசிக்கணும். 2001 இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த 2001க்கு முடிஞ்சு 2002 வருதா வருஷம். அதுக்கடுத்து எத்தனாவது வருஷம் வருது? 2003. அந்த 2003 சடாம் ஹுசேனை பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா அரசாங்கம் உத்தரவிட்டுருச்சு படைகளுக்கு. எல்லாம் காட்டு மிராண்டித்தனமாக வந்து படைகளோட அவ்வளோ பேர் வந்து ஈராக் நாட்டுக்குள்ளே புகுந்து சடாம் ஹுசேனை கைது பண்ணுறதுக்கு எல்லாம் தேடுன்னு தேடி வலை வீசி பிடிச்சிட்டாங்க. சடாம் ஹுசேனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. 3 வருஷம் கேஸு நடந்திருக்குது. அப்புறம்தான் 2006 2003 சடாம் ஹுசேனை பிடிச்சிருக்காங்க. 2003 2006 தூக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா 2003 அவனை சடாம் ஹுசேனை பிடிச்சி 3 வருஷம் கேஸ் நடத்தி 2006 தூக்கு போட்டிருக்காங்க. 2003 அந்த சடாம் ஹுசேனை அவரை வந்து பிடிச்சாங்க. ஓகே, அவரை பிடிச்சிட்ட பிறகு எல்லாம் கொலை சம்மந்தப்பட்ட கேஸ் எல்லாம் நடத்தி கொண்டுட்டாங்கல்ல. ஆனால் இவர் இருக்கார், யார்? ஒசாமா பின் லாடன். ஓகே, இந்த கதை அவர் சடாம் ஹுசேன் குடும்பம் பிள்ளைகள்லாம் இறந்த கதை. இது 2003. ஓகே, ஸோ இப்போ 2003 7வது மாதம் 22ஆம் தேதி. ஸோ இப்போ அதுக்கு முன்னே ஒசாமா பின் லாடனோட அந்த கதை வந்து ஏன் அந்த கட்டடத்தை வர்த்தக மையத்தை ட்வின்ஸ் டவரை ஏன் வந்து இடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காருன்னா ஏரோப்ளைனை விட்டு. இந்த கதை பிறகு நடந்தது. சடாம் ஹுசேனோட கதை எல்லாம் பிடிச்சி தேடி தூக்கில் போட்டாங்களா.
2006 3 வருஷம் சென்று அந்த அந்த விஷயத்தை ஒசாமா பின் லாடன் மனசில் வச்சுருந்துருக்காரு. அமெரிக்காக்காரனுங்க இப்படி பண்ணிட்டானுங்க, அநியாயம் பண்ணிட்டானுங்க, சடாம் ஹுசைனை பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்களே, தூக்கில் போட்டு சடாம் ஹுசைனோட மகன்களையும் கொண்டுட்டானுங்களே அமெரிக்காக்காரனுங்க, சடாம் ஹுசைனோட பேரனையும் கொண்டுட்டாங்களே அப்படின்னு அந்த ஒசாமா பின் லாடன் மனசில் இருந்திருக்குது. அவருக்கு ஒசாமா பின் லாடனுக்கும் அவரை சேர்ந்த ஆளுங்க எல்லாம் குழுவெல்லாம் நிறையா இருந்திருப்பானுங்க. அவருக்கு ஆதரவாக ஆள் ரொம்ப இருந்திருக்கோம். எல்லா வேலையும் அந்த அவரோட ஆதரவாளர்கள் சொல்லி தான் அவர் ஒசாமா பின் லாடன் உத்தரவு போட்டு கட்டடத்தை அடிச்சிருக்கிறாரு. ஏன் அமெரிக்காக்காரங்களோட வேலை, சதி வேலை. சடாம் ஹுசைனை பிடிச்சி கொண்டாங்கல்ல, அது இவருக்கு ஒசாமா பின் லாடனோட மனசில் தாங்க முடியாத வேதனையை கொடுத்துருக்கோம். இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்களே அமெரிக்காக்காரனுங்க, இவனுங்களை எதுக்கு சும்மா விடணும்? அமெரிக்காவில் கட்டணம் 2 கட்டணம் உயரமாக இருக்கா, ட்வின்ஸ் டவரு. நான் அந்த கட்டடத்தை இடித்து காட்டுறான் பாரு அப்படின்னு ஏரோப்ளைனை விட்டு கட்டடத்தை இடிச்சிட்டார். வணிக மையம். சரி, இவர் ஒசாமா பின் லாடன் கட்டடத்தை இடித்தார், ட்வின்ஸ் டவரை. அது பெரிய தவறு. ஒசாமா பின் லாடன் எடுத்த முடிவு பெரிய தவறு. அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அந்த கட்டடத்தை இடித்து நாசமாக்கி இருக்கக்கூடாது. எவ்வளோ பேர், 3000 பேர்கிட்டலாம் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த கட்டடத்தை இடிச்சது மன்னிக்க முடியாத குற்றம். ஒசாமா பின் லாடனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அவர் பண்ணினது தவறு. ஒசாமா பின் லாடன் பண்ணியிருக்கக்கூடாது. அமெரிக்கா அரசாங்கத்தை பழி வாங்கிறதுக்கு ஒசாமா பின் லாடன் என்ன பண்ணிட்டாரு, அந்த ட்வின்ஸ் டவரை இடிச்சு தள்ளிட்டாரு ஏரோப்ளைன் விட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த அளவுக்கு ஒசாமா பின் லாடனுக்கு ஆத்திரம் இருந்திருக்குது அமெரிக்கா அரசாங்கத்து மீது. அமெரிக்கா அரசாங்கத்து மேலே தான் இவருக்கு ஒசாமா பின் லாடனுக்கு ஆத்திரம், ஒசாமா பின் லாடனோட ஆதரவாளர்களுக்கும் ஆத்திரம். அல்கைடா தீவிரவாதிகள் இவங்க தான். ஒசாமா பின் லாடன் அவங்க தீவிரவாதிங்க தான், ஆனால் நல்லவங்க, கெட்டவங்க இல்லை. அமெரிக்கா நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராலாம் சதி பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன? அமெரிக்கா அரசாங்கத்தோட செய்கைகள், அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களோட புத்தி, எல்லாம் கெட்ட புத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காரு ஒசாமா பின் லாடன். நம்ம செத்துட்டு போகிறோம், இப்போ கட்டடத்தை அடித்து தள்ளிட்டா அப்புறம் கண்டிப்பாக எல்லாம் பிடிச்சி நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு ஒசாமா பின் லாடனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தால் அவர் வேணும்னு ஏரோப்ளைனை விட்டு, அமெரிக்கா நாட்டில் உள்ள 2 ஏரோப்ளைனை கடத்தி ஆளுங்களெல்லாம் வெளியாக்கி ஏரோப்ளைனை கொண்டு போய் அந்த கட்டடத்தில் ட்வின்ஸ் டவரில் இடிக்க வச்சு எல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு. அந்த ட்வின்ஸ் டவர் உடஞ்சி விழுந்துருச்சு அந்த வர்த்தக மையம் அமெரிக்கா நாட்டில். ஸோ இப்போ இந்த விஷயத்தை அமெரிக்கா நாட்டு அரசாங்கம் கேள்விப்பட்டதும் எப்படி துடிச்சு போனானுங்க. அதில் 3000 பேர் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு 10 பேராக இருந்தாலும் சரி, எத்தனை பேராக இருந்தாலும் உயிர் பாதிப்பு தானே. ஸோ இப்போ அதில் அத்தனை பேர் இறந்து போனாங்க. சரி, அதே அந்த அந்த அமெரிக்கா நாட்டில் இறந்து போனாங்க அந்த ட்வின்ஸ் டவரில் இடிஞ்சு விழுந்து ஒசாமா பின் லாடன்னால. ஸோ இப்போ அந்த 2003க்கு பிறகு சடாம் ஹுசைனோட குடும்பத்தை பழி வாங்கினானுங்களே அமெரிக்காக்காரனுங்க. பிள்ளைங்களை கொண்டாங்கல்ல, பேரனை கொண்டானுங்கல்ல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். இந்த 3 பேரை கொண்டானுங்க. சடாம் ஹுசைனோட சேர்த்து 4 ஆம்பளைங்க. சடாம் ஹுசைன் வீட்டில் 4 ஆம்பளைங்களை கொண்டுட்டானுங்க அமெரிக்கா நாட்டு அரசாங்கம். ஸோ இப்போ இது 4 பேரை கொண்டாலும் சரி, 3000 பேர் அந்த ட்வின்ஸ் டவரில் கொண்டாலும் சரி, உயிர் பலி தானே. ஸோ அமெரிக்கா இந்த உயிர் பலியை சடாம் ஹுசைன் குடும்பத்தில் எடுக்கலாமா? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை உயிர் எடுக்கலாமா? பிள்ளைங்க அப்பாவிங்க, பேரன் வேற. பிள்ளைங்களை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் யாரை உனக்கு பிடிக்கலையோ அவனை நீ பிடி. அவன் மேலே தவறு இருக்கா, தூக்கு போடு, கொல்லு.
தவறு இருந்தால் தான் பண்ணணும். அமெரிக்கா நாட்டுக்காரங்க சொல்லி கொடுத்து சியாம் படைங்க அமெரிக்கா இதில் ஈராக்கில் உள்ள சியாம் முஸ்லீம் படைங்க கிட்ட சொல்லி கொடுத்து சியாம் முஸ்லீம் படைங்க ஈராக்கில் உள்ளவங்க சடாம் ஹுசேனுக்கு எதிராக பல செயல்களை செஞ்சு கொலையை பண்ணிட்டானுங்க. ரொம்ப பேரை கொலை பண்ணி கொண்டு புதைச்சிட்டானுங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பழி வந்து சடாம் ஹுசேன் மேலே விழுந்துருச்சு. இது ஒன்றா, இது ஒரு காரணமா சடாம் ஹுசேனை தூக்கில் போடுறதுக்கு ஒன்று. இன்னொன்று வந்து என்ன காரணம், அந்த ஈராக் நாட்டில் சடாம் ஹுசேன் வந்து ஆயுதங்களை பதுக்கி வச்சுருந்தாராம். அந்த நாட்டுக்குள்ளே எங்கேயோ குழி தோண்டியோ அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல அந்த ரசாயன ஆயுதங்களை, சண்டை போடுற ரசாயன ஆயுதங்களை சடாம் ஹுசேன் பதுக்கி வச்சுருந்தாராம். ஏதோ ஒரு பாதாள குழியில் பதுக்கி வச்சுருந்தாராம். ஏதோ ஒரு இடத்துல மண்ணில் பதுக்கி வச்சுருந்தாராம். யார்? சடாம் ஹுசேன் பதுக்கி வச்சுருந்தாராம் ரசாயன ஆயுதங்களை. நம்புகிற மாதிரி இருக்கா? சரி, அதுக்கு பிறகு வந்து அமெரிக்கா நாட்டு அரசாங்கம் படைங்க அவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, எல்லாம் தேடினாங்க தானே. அரசாங்கத்து ஈராக்கு நாட்டு அரசாங்க உத்தரவோட எல்லாம் படைங்க அந்த இது ரசாயன ஆயுதங்களை தேடினாங்க தானே. கிடைச்சிதா ரசாயன ஆயுதம் கிடைச்சிதா? தேடி கிடைச்சிதா? இவர் இப்போ சடாம் ஹுசேன் வந்து ரசாயன ஆயுதங்களை செஞ்சு நாட்டில் பதுக்கி வச்சுருக்காருன்னு சொன்னானுங்களே அமெரிக்காக்காரனுங்க. அந்த ஆயுதம் கிடைச்சிதா கையில்? அமெரிக்காக்காரனுங்க கையில் கிடைச்சிதா? கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த ரசாயன ஆயுதங்கள், சடாம் ஹுசேன் சம்மந்தப்பட்ட அந்த ஆயுதங்கள் கிடைக்கவே இல்லை. ஒரு தவறு வந்து இல்லைன்னாச்சா, இன்னொன்று வந்து ஆளுங்களை கொண்டு புதைச்சிது. சடாம் ஹுசேன் கொண்டு புதைச்சிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, சரி சடாம் ஹுசேன் தான் கொண்டு புதைச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? அந்த ஆதாரம் வந்து அவங்களுக்கு தெரியுமா? சரி, ஈராக் நாட்டில் உள்ள ஷியாம் முஸ்லீம் படைங்க இருக்கானுங்களே கெட்டவனுங்க, அந்த கெட்டவனுங்க அமெரிக்கா ஆளு. ஸோ அந்த கெட்டவனுங்களே எல்லாம் கொண்டு புதைச்சிருப்பானுங்க மண்ணில். ஸோ அந்த படி சடாம் ஹுசேன் மேலே விழுந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆளுங்களை கொன்னதும் சடாம் ஹுசேன் இல்லை, அந்த ரசாயன ஆயுதங்களை சடாம் ஹுசேன் நாட்டில் பதுக்கி வச்சிருக்காரு, ஒழிச்சு வச்சிருக்காருன்னு சொன்னதும் உண்மை இல்லை. கொலையும் சடாம் ஹுசேன் பண்ணலை, இந்த ஆயுதங்களும் செஞ்சு இந்த நாட்டுக்குள்ளே ஈராக் நாட்டுக்குள்ளே சடாம் ஹுசேன் பதுக்கி வைக்கல. இந்த ரெண்டு தவறும் வந்து சடாம் ஹுசேன் பண்ணல. ஓகே, இதெல்லாம் அழைச்சி யாராய வேண்டாம். ஒருத்தன் சொல்லுவான், ஓ இவரு தான் வந்து என்ன ஆளுங்களை கொண்டு புதைக்க சொன்னார் அப்படின்னு கூட கேஸ் நடத்துகிறப்ப சொல்லலாம். அப்படி சொல்லி கூட சடாம் ஹுசேனை மாட்டி விடலாம். காரணம் என்னன்னா, அமெரிக்கா பணத்தை அள்ளி கொடுக்குது. யாருக்கு? ஈராக் நாட்டில் உள்ள ஷியாம் முஸ்லீம் படைகளுக்கு. ஸோ இப்போ ஷியாம் நாட்டில் இந்த ஈராக் நாட்டில் உள்ள மக்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்தா அமெரிக்கா அரசாங்கம் அவனுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீ கொடுக்குறியா பணம், லட்சமாக கொடுக்குறியா, எனக்கு கொடு, நான் போய் கொலை பண்ணுறேன், அவர் மேலே பழி விடுற மாதிரி வரட்டும், அப்புறம் கடைசியில் அவர் தூக்கு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க அமெரிக்கா அரசாங்கத்துக்கிட்ட. இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளேயே எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ஷியாம் முஸ்லீம் படைங்களுக்கும் அந்த அமெரிக்கா அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு. அங்கே அமெரிக்கா அரசாங்கத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறானுங்கெல்லாம் நிறைய இருக்கானுங்களா? அவனுங்கள சொல்கிறேன், அரசாங்கத்தை சொல்கிறேன், அவனுங்க தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கானுங்க. தூண்டி விட்டது மக்களை, ஷியா முஸ்லீம் படைகளை ஈராக்கில் தூண்டி விட்டதே அமெரிக்கா அரசாங்கம் தான். அது ஒன்று கவனிச்சுக்குங்க. அமெரிக்காக்காரங்க லேசுப்பட்டவங்கள, பயங்கரமான ஆளுங்க அவனுங்க, பணத்தால் எல்லாம் சாதிச்சிடுவானுங்க. சரி, இவர் மேலே ரெண்டு குற்றமும் இல்லையா, எதுக்கு தூக்கு போட்டானுங்க? ஏன் தூக்கு போடணும்? சரி, இந்த ஆயுதங்கள் ஒழிச்சு வச்சிருக்கிறது வந்து அந்த குற்றம் வந்து இல்லைன்னு ஆச்சு. இல்லை, அவர் ஒழிச்சு வைக்கல, ஏன்னா எங்கேயும் தேடி கிடைக்கலையே ஆயுதம். அப்புறம் என்னத்துக்கு வந்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை எது கொடுக்கணும்? கொலை பண்ணு தான் சொன்னாங்க. இல்லையே, கொலை அவரு பண்ணு இருக்க மாட்டாரு, அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து ஆனால் வந்து இந்த தீர்ப்பு வந்து ஜட்ஜி வந்து வழங்கின தீர்ப்பு வந்து ரொம்ப மோசம். இந்த ஜட்ஜி யார் தெரியுங்களா? ஈராக்கில் அந்த கேஸ் நடத்தினார, சடாம் ஹுசேன் கொலை சம்மந்தப்பட்ட கேஸு, அந்த ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட கேஸு நடத்தின அந்த மேன் வந்து, இவன் வந்து யாரோட ஆள் தெரியுங்களா? அமெரிக்கா நாட்டு அரசாங்கத்து ஆள். அவனுங்க அனுப்பின ஆள்.
நீ போய் கேஸ் நடத்தி அந்த கேஸில் ஜெயிச்சு சடாம் ஹுசேனை தூக்கில் போடணும் அவனுங்க அனுப்பியிருக்கானுங்க. அமெரிக்கா நாட்டுக்கு வேண்டியதெல்லாம் என்ன? எண்ணெய், ஆயில், பெட்ரோல். அதை எப்படியாவது அவனுக்கு புட்டிக்கணும், அந்த எண்ணெயை எடுக்கணும். அந்த ஒரே நோக்கத்தோட எல்லா வேலையும் பண்ணியிருக்கானுங்க அமெரிக்கா நாட்டு அரசாங்கம். இவங்க கொண்டு போட்டாங்கன்னா அந்த ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்துட்டானா, அந்த அந்த ஜட்ஜிங்க எத்தனை பேர் வாதாடினாங்க. அதில் ஒருத்தனை பார்த்தீங்களா, அந்த கிழமை மூக்கு நீட்டாக இருக்கும் பாருங்க, அரப்கார மாதிரி இருப்பான். அவன் மோசமானவன். அவன் தான் அமெரிக்காக்காரங்களோட ஆள். அவன் தான் தீர்ப்பு வழங்கினான். சடாம் ஹுசேன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கோர்ட்டில் பேசிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அதில் அப்போ என்ன சொன்னார் பார்த்தீங்களா, அவர் வந்து சடாம் ஹுசேனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஈராக் நாட்டு அந்த மொழி தான், ஈராக் நாட்டு தாய்மொழி தான் சடாம் ஹுசேனுக்கு பேசுகிற மொழி. எத்தனையோ அரபு நாடுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, அவங்க நாட்டு மொழியில் தான் பேசுவாங்க. இப்போ மலேசியாவிலன்னா எங்கள் நாட்டில் இங்கிலீஷு, மலாயி எல்லாமே தெரியும். இது வந்து எங்கள் நாடு அப்படி இல்லை. இன்னும் மற்ற நாடுகள், சிங்கப்பூர், இன்னும் மற்ற நாடுகள்லாம் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நிறையா இருப்பாங்க. ஆனால் இவருக்கு தெரியாது. ஏன்னா ஈராக் நாடு அந்த மாதிரி முஸ்லீம் நாட்டில் அந்த மாதிரி இப்போ தான் இங்கிலீஷ் தேசிய மொழி இல்லை, முஸ்லீம் மொழி தான், ஈராக் மொழி தான் தேசிய மொழி. ஸோ இப்போ அவர் வந்து கேஸ் நடத்துகிறப்ப அவர் அந்த ஜட்ஜுக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, சொன்னது காதில் கேட்டுச்சு, என்னமோ சொன்னார். அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சடாம் ஹுசேனுக்கு கீழே அந்த எழுத்து போய்கிட்டு இருந்துச்சு. என்ன எழுத்து தெரியுங்களா? மலாயில் போச்சு. மலாயில் போகுது எழுத்து. என்னன்னு? அஞ்சிங்னா என்ன மலாயில்? எங்கள் நாட்டு மலாய் மொழியில் அஞ்சிங்னா என்னன்னா நாயின்னு அர்த்தம். அங்கே அஞ்சிங்னு வருது, அதுக்கடுத்து யுஎஸ்ஏன்னு வருது, அமெரிக்கான்னு வருது. அப்போ அமெரிக்காக்காரங்க நாய்களா சடாம் ஹுசேன் சொல்கிறாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, எழுத்து போகுது, அமெரிக்காக்காரங்கள நாயிங்க அப்படின்னு சடாம் ஹுசேன் சொல்லியிருக்காரு அராப் மொழியில். அது வந்து மொழி மாற்றமாக மலாயில் வந்திருக்குது. மலாயில் போச்சு அஞ்சேங்கன்னு, அங்கே இருந்துச்சு எழுத்து பார்த்தேன். இங்கிலீஷ்லேயும் போச்சு நினைக்கிறேன், ஆனால் சரியாக கவனிக்கல நான். ஸோ இப்போ அமெரிக்காக்காரங்கள சடாம் ஹுசேனை சொல்கிறாரு நாயிங்கன்னு. அமெரிக்காக்காரங்க நாயிங்க தான், அவனுங்க நாய் தான், மனுஷ புத்தி இல்லை, நாய் புத்தி அமெரிக்கா அரசாங்கத்துக்கு. அது நான் சொல்கிறேன். சடாம் ஹுசேன் சொன்னது உண்மைதான். இன்னொன்று வந்து இவர் இருக்காரல்ல, பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் தெரியுங்களா? இந்த சடாம் ஹுசேனை தூக்கில் போடுறப்ப அமெரிக்கா நாட்டு பிரசிடெண்டாக இருந்தது யாருன்னா இவர் தான். இவர் தான் வந்து அமெரிக்கா நாட்டு பிரசிடெண்டாக இருந்தார். ஓகே, அந்த சமயம் சடாம் ஹுசேனை தூக்கு போடுறப்ப அவர் தான் உத்தரவு விட்டார், போய் நாட்டில் போய் எல்லாத்தையும் பிடிங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தது இந்த பிரசிடென்ட் தான். ஓகே, இந்த ஜார்ஜ் புஷ்ஷோட ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சா. இந்த பாருங்க, இந்த மீட்டிங்கு இங்கே பாருங்கள், இந்த மீட்டிங்கு அங்கிட்டு அந்த பக்கம் ஜார்ஜ் புஷ்ஷும் இன்னொருத்தர் தான் வயசானவன் கிழமை. அவங்க 2 பேர்த்துக்கு பின்னால் அமெரிக்கா கொடியும் ஈராக்கு கொடியும் 2 கொடியும் இருந்துச்சு பின்னால். அந்த நாட்டோட கொடிங்க 2 இருந்துச்சு பின்னால் பார்த்தேன். பாருங்க, இந்த இதுதான். ஸோ அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை பற்றி பேசுனாங்க? ஈராக்கை பற்றி, அமெரிக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களே, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க மின்னுக்கெல்லாம் உட்காந்துருந்தானுங்க பார்த்தீங்களா, ஆம்பளைங்க. அதில் ஒருத்தன் நீக்ரோ என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? ஒரு நீக்ரோ உட்காந்துருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வீடியோவை. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் காலில் உள்ள சப்பாத்தை 2ஐயும் கழட்டி நின்றுக்கிட்டு ஜார்ஜ் புஷ் மேலே வந்து இந்த சப்பாத்தை விட்டு அடிக்கிறான். 2 சப்பாத்தை விட்டு அடிச்சான் ஜார்ஜ் புஷ் மேலே. அந்த சப்பாத்து நேரம் வர்றப்ப இப்படி திரும்பிட்டான் ஜார்ஜ் புஷ். இன்னொரு சப்பாத்து மேலே படுறப்ப அவன் வீசுறப்ப இப்படின்ட்டான். எல்லாம் பின்னால் போயிடுச்சு சப்பாத்துனா என்ன தெரியுங்களா? மலாயிலே சப்பாத்து, இங்கிலீஷில் வந்து ஷூஸ்ன்னு இருக்கும். ஆம்பளைங்க போடுற ஷூஸ் 2 ஷூஸ் வீசியிருக்கான். தமிழில் வந்து காலனின்னுவாங்க, செருப்புன்னுவாங்க. செருப்பாலேயே அந்த நீக்கிறோ
ஜார்ஜ் புஷ்ஷை அடிச்சிருக்கான். அவனையும் மடக்கிட்டாங்க, கையை பிடிச்சி மடக்கி கத்திக்கிட்டு இருந்தான் கீழே, அப்புறம் மட்டும் போயிட்டானுங்க போடுறதுக்கு. ஸோ செருப்பால் அடிப்பட்டவன் யார்? அமெரிக்கா நாட்டு பிரசிடென்ட், 2003 இருந்த பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ். செருப்பால் அடிச்சுட்டானுங்க. அமெரிக்காக்காரங்களே செருப்பால் தான் போடணும், அல்லது விளக்க மாத்திரையே போடணும். எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கானுங்க, அதிகாரத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். பிள்ளைங்கள கொண்டுட்டானுங்களே பாவிங்க. இந்த ஈஃபிபா டவரு, அந்த டவரு இடிஞ்சு விழுகிறதுக்கு யார் காரணம்? சடாம் ஹுசேனா காரணம். அது 2001 நடந்துச்சு. 2002 முடிஞ்சு 2003 ஏன் சடாம் ஹுசேனை பிடிக்கணும்? அவர் மேலே தவறே இல்லை. அவர் கொலை பண்ணல. எல்லாம் இந்த அமெரிக்காக்காரனுங்க சொல்லி கொடுத்து ஷியா முஸ்லீம் படைங்க கொலை பண்ணியிருக்கானுங்க. ஆயுதங்கள் உரைச்சி ஒழிச்சு வச்சுருக்காருனாங்க. அதுவும் இல்லையா, தேடி கண்டுபிடிச்சி. ஸோ இந்த 2 குற்றமுமே அவரோட குற்றம் இல்லை. அப்படி இருக்கிற தூக்கு போட்டானுங்களா? ஜார்ஜ் புஷ் தான் உத்தரவு கொடுத்தாரு. ஏன் அவ்வளோ அவசரமா திருப்பி ஏன் அப்படி வழங்கினானுங்க? இது இதெல்லாம் எங்கே நடந்திருக்குதுன்னா ஈராக் நாட்டுக்குள்ளே நடந்திருக்குது. ஈராக் நாட்டு அரசாங்கம், ஈராக் நாட்டுக்குள்ள இந்த கேஸ் நடந்திருக்குது. இந்த கேஸை நடத்துறதுக்கு உத்தரவு போட்டது யாரு? அமெரிக்கா அரசாங்கம். அமெரிக்கா அரசாங்கத்தை அப்படிங்களை உதைக்கணும்னுங்களை வெள்ளைக்காரனுங்கள திருட்டு பாயிலுங்க எவ்வளோ சதி வேலை பண்ணியிருக்கானுங்க. ஓர வஞ்சனை பிடிச்சவனுங்க, கெட்டவனுங்க, அகம்பாவம் பிடிச்சவனுங்க எல்லாம் அப்படி இப்படின்னு பண்ணி அந்த நாட்டையே நாசமாக்கிட்டானுங்க பாவிங்க. அமெரிக்கா நாட்டுக்காரனுங்க படைங்க, சண்டை போடுற படைங்க. ஸோ எவ்வளோ பெரிய தவறு. மனசுக்கு பதறுதா, மனசு துடிக்குதா, எனக்கு பிடிக்குதா? எவ்வளோ பேருக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் அதெல்லாம் நினச்சி பாருங்கள். அமெரிக்காக்காரனுங்க பணக்காரனுங்க, அவனுங்க பெரியவங்க, அதனால அவனுங்களை போய் நம்ம நல்லவங்கன்னு நினைக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனுங்களை மதிக்கக்கூடாது. அமெரிக்காக்காரனுங்க வெள்ளைக்காரனுங்களை அரசாங்கத்தை சொல்கிறேன். அரசாங்கம் நாட்டில் உள்ள மக்களை சொல்ல அரசாங்கத்தை நான் சொல்கிறேன். இதை பரவாயில்ல. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் சடாம் ஹுசேன் ஃபோட்டோவையும் ஒசாமா பின் ஃபோட்டோவையும் ஒரு பக்கம் போட்டிருக்கானுங்க, யூடியூப்பில் போட்டிருக்கானுங்க. சரி, சடாம் ஹுசேனையும் ஒசாமா பின் லாடன் ஃபோட்டோவையும் ஏன் இணைச்சி யூடியூப்பில் போட்டாங்க? எவன் போட்டது? அது எவன் போட்டிருப்பான் யூடியூப்பில்? அப்போ சடாம் ஹுசேனையும் ஒசாமா பின் லாடனோட ஃபோட்டோவையும் ஒன்றா யூடியூப்பில் போட்டால் அப்போ ஒசாமா பின் லாடன் கூட சேர்த்துக்கிட்டு சடாம் ஹுசேனை சரி பண்ணிட்டாரா இந்த ட்வின்ஸ் டவர் கீழே விழுறதுக்கு? இந்த மாதிரிலாம் திங்கிங் பண்ணலாமா? பேட் திங்கிங். யூடியூப்பில் உள்ளவங்க போட்டிருக்கானுங்க. அங்கே பார்த்தேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க, இதுதான் பாருங்கள், இப்படி வச்சுருக்கானுங்க. இந்த ஃபோட்டோவை நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் யூடியூப்லேருந்து எடுத்தேன் பாருங்கள். இப்படிலாம் வைக்கலாம். சடாம் ஹுசேனுக்கும் ஒசாமா பின் லாடனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஆனால் சடாம் ஹுசேன் கொடுமை பண்ணி அப்புறம் அந்த குடும்பத்தை நாசமாக்கி பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, பேரன் பிள்ளைங்க 3 பேரும், சடாம் ஹுசேனையும் 4 பேர் வீட்டில் எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டானுங்க. எல்லாம் பண்ணிட்டானுங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டானுங்க அமெரிக்காக்காரங்க. எவ்வளோ பெரிய பாவம். இந்த அநியாயத்தை ஒசாமா பின் லாடன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு தானே. ஒசாமா பின் லாடனை எப்போ கொண்டாங்க? 2011 தானே கொண்டாங்க. அதுக்கு முன்னே அவர் பாகிஸ்தானில் தானே இருந்திருக்காரு. பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானா எங்கேயோ தெரில. ஆனால் அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு தானே. இந்த சடாம் ஹுசேனுக்கு பண்ண கொடுமை, அநியாயம், அநீதி, இந்த செயல்களெல்லாம், நியாயமற்ற செயல்களெல்லாம், அநியாயம் பண்ணினதெல்லாம் ஒசாமா பின் லாடன் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பார். 2003 பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார், 2006 பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார், 2011 தான் ஒசாமா பின் லாடனை கொண்டாங்க. அந்த சமயத்துலலாம் அவர் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பார் டிவியில். அவருக்கே ஒசாமா பின் லாடனுக்கே தெரிஞ்சிருக்குது
அமெரிக்காக்காரனுங்க மோசமானவனுங்க, இவனுங்களை ஒட்டக்கூடாது, பரவாயில்ல ட்வின் ஸ்டாரில் இட்டிக்கு போடுறான் அப்படின்னு இடிச்சிட்டாரு போல் இருக்குது. ஆனால் ட்வின் ஸ்டாரில் அந்த வர்த்தக மையத்தை இடிச்சிருக்கக்கூடாது. ஒசாமா பின் லாடனுக்கு அந்த அளவுக்கு கோபம் இருந்திருக்குது. அவர் கூட சேர்ந்த ஆதரவாளர்களுக்கும் கோபம் வந்திருக்குது. அந்த கட்டடத்தை இடித்து தள்ளிடணுன்ட்டு. ஏன்னா உலகத்திலேயே உயரமான கட்டடம் அந்த கட்டடம் தானே, வர்த்தக மையம். இவனுங்க அமெரிக்கா நாட்டில் இத்தனை வர்த்தக மையம், அந்த கட்டடம்னா அவ்வளோ உயரமாக இருக்கா, நான் இடித்து தள்ளுறேன் பாருன்ட்டு இடித்து தள்ளிட்டார். அவருக்கு ஒசாமா பின் லாடனுக்கு தெரியும், கண்டிப்பாக என்னை குறி வைப்பானுங்க, என்னை கொள்ளுவாங்க, செத்தா செத்துட்டு போகிறேன் அப்படின்னு அவர் துணிஞ்சு இருந்திருக்காரு ஒசாமா பின் லாடன். ஓகே, ஸோ இப்போ கதை இப்படி தான் போகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்தீங்க. பார்த்துட்டு நான் சொன்ன விஷயங்களெல்லாம் மைண்டில் போட்டுக்கணும். என்னென்ன விஷயம் சொல்லணும், இதெல்லாம் முக்கியமான விஷயம். நான் பொய் சொல்லல, உண்மையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா கேட்டுக்குங்க, காதில் போட்டுக்கிட்டு எது அநியாயம், எது அநியாயம் இல்லை, யார் மேலே தவறு இருக்குது, யார் மேலே தவறு இல்லை, இதெல்லாம் யோசித்து பார்த்து முடிவெடுங்க. ஓகே, ஹலோ வியூவர்ஸ், இவ்வளோ தான். இதோட நான் ஜெயலலிதா எம்ஜி வீடியோவை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.